கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தினசரி பரலோக காலை உணவு என்கிற ஊழியத்தின் சார்பிலே இந்த வருடத்தின் 2வது மாதம் முதல் தேதியாகிய இந்த நாள் காலை வேளையிலே ஆண்டுடைய வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்கிற நல்ல ஒரு வார்த்தை, அவர்களை கைவிடாது இருப்பேன். இந்த உலகத்தை பார்க்கும்போது, உலகத்தின் மனிதனுடைய வாழ்வை பார்க்கும்போது, ஒரு கைவிடப்பட்டு தவிக்கிற ஒரு நிலைமையில மக்கள் காணப்பட்டு கொண்டிருக்கார்கள். பல வேளையிலும் என்னை கைவிட்டு விட்டார்கள், எனக்கு ஆதரவுக்கு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் சொந்த கட்டின மனைவியினால் கைவிடப்பட்ட கணவன், கணவனால் கைவிடப்பட்ட மனைவி, அதே போல பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், பெற்றோரினால் கைவிடப்பட்ட பிள்ளைகள். அன்பானவர்களே, தன்னுடைய மருமகளால் கைவிடப்பட்ட மாமியும், மாமியால் கைவிடப்பட்ட மருமகள், இப்படி என்று சொல்லி ஏராளமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்ல முடியும். இந்த உலகம் விதமாய் ஒரு கைவிடுகிற ஒரு நிலைமையில தான் இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் ஒருவேளை கைவிட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொல்கிறார். அதே போல 1 ராஜாக்கள் 6 அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாது இருப்பேன் என்று அங்கேயும் சொல்லுகிறார். யோசுவாவை குறித்து கூட ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் அவருக்கு கூட வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த உலகம் எனக்கு கைவிடக்கூடிய நிலைமையில் மாறி இருந்தாலும், நண்பர்களோ உறவினர்களோ குடும்பமோ யாரும் என்னை கைவிடக்கூடிய நிலைமையில் இருந்தாலும், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்விலே தொடர்ந்து அது ஆண்டவருக்குள் கடந்து செல்வதற்கும் முன்னேறுவதற்கும் அது ஏதுவாக இருக்கிறது என்பதற்கு எவ்விதமான சந்தேகம் இல்லை. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நீங்கள் பலரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே காணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்ன வாக்கு உங்களையும் கூட ஆறுதல் கொடுக்கிற வார்த்தையாக, உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கு என்பதற்கு எவ்விதமான சந்தேகமே இல்லை. ஆம் தேவனுடைய பிள்ளை, ஏசாயால கூட சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம்பிராயத்தில் விவாகம் தள்ளப்பட்ட மனைவியைப் போலும் இருக்கிற ஒன்னை கர்த்தர் அழைத்தார் என்று அங்கே சொல்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் கைவிடாதபடிக்கு அவர்களுக்கு ஆறுதலாக, அவர்களை ஏற்றுக்கொண்டவராக, அவர்களை நடத்துவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது, நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொன்னால், அதில் யாரை கர்த்தர் கைவிடவில்லை, கைவிடாதிருப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 12 அதிகாரம் 22 வசனம் சொல்வது, தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனம், மெய்யாகவே நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறோம். ஏதோ நம்முடைய மனம் போல வாழ்ந்து மனம் போல ஜீவித்து ஆண்டவருடைய பிள்ளையாக இராதபடி, அவருடைய ஜனமாக இராதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னால் சொல்ல முடியாது. அவர் சொல்லும், தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நீங்கள் ஆண்டவருடைய ஜனமாக இருக்கிறீர்களா? அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்கு தேவனாகவும் அவருடைய ஜனமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள்னு சொன்னால் நிச்சயமாய் நீ சற்றேன்னு கூட நீங்கள் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அவர் தமது ஜனத்தை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அநேக வேளையிலே தமது ஜனங்கள் ஆண்டவருடைய வழிகளை விட்டும் அவரை விட்டும் விலகி போகிற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் சரி, எப்போது தேவன் அவர்களை கைவிட்டார் என்றால், அவர்கள் எப்போதெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனார்களோ, அவரை விட்டு அந்நிய தெய்வங்களை நாடினார்களோ, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பிரமாணத்தை விட்டு விட்டார்களோ, அப்பொழுதுதான் கர்த்தர் அவர்களை கைவிட்டார். தேவ ஜனமே, நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிற நாள் வரைக்கும்
ஒருபோதும் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினாலே இந்த உலகத்திலே நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும், ஆண்டுடைய ஜனமாய் இருக்க வேண்டும். அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உலகத்தாரை போல மற்றும் புற ஜாதிகளைப் போல அல்ல. நமக்கு ஒரு தெய்வம் உண்டு. நம்மை கடைசி வரைக்கும் பாதுகாத்து நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. அந்த ஆண்டவர் நம்மை கைவிட்டால் இந்த உலகத்தில் ஒரு வாழ்வு இல்லை, நமக்கு ஒரு நிலைமை இல்லை என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் மற்றவர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிடாமல் இருந்தால்தான் நமக்கு ஒரு பாக்கியம். மற்றவர்கள் கைவிட்டு விட்டால் நம்ம தோய்ந்து போக வாய்ப்பில்லை. ஆனால் கர்த்தர் கைவிட்டால் நாம் முற்றிலுமாய் நிர்மூலமாகி விடுவோம் என்றுதான் சொல்ல முடியும். ஆனபடினாலே அவருடைய ஜனத்தை நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லும்போது சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லும்போது, அதாவது உம்மை தேடுகளை நீர் கைவிடுகிறது இல்லை. அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை தேட வேண்டும். எந்த ஒரு காரியம், உனக்கு இன்பமா துன்பமா கஷ்டமா நஷ்டமா சோதனையா, எதிலும் என்னை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யாரெல்லாம் தேடினார்களோ அவள் ஒருவரையும் கர்த்தர் கைவிட்டதே இல்லை. தேவ பிள்ளைகளே, நம்ம தேட வேண்டியது ஆண்டவரைத்தான், அந்நிய தெய்வங்களை அல்ல. அந்நிய தெய்வங்களை தேடினால் தேவன் நம்மை கைவிட்டு விடுவார். கர்த்தரை தேடுவோம். எல்லா சூழலுமே அவர் தேடும்போது அவர் நமக்கு தென்படுவார். சொன்னார், நீங்கள் என்னை தேடினால் நான் உங்களுக்கு தென்படுவேன் என்று தான் கர்த்தர் சொன்னார். அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவார் என்று சொல்கிறார். அதனால் தேவனை தேடுகிற ஒரு கூட்டமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தேவனை தேடுகிற ஜனமாக நாம் காணப்பட வேண்டும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் சொல்லும்போது, என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் தாவீது 27:8 சொல்கிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தையே தேடுவேன் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் சொன்னாரே, அப்படி என்றால் யாரை? தமது ஜனத்தை கைவிட மாட்டார், அவரை தேடுகிற பிள்ளைகளை கைவிட மாட்டார். 3வது சொல்லும்போது, தமது பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார் என்று சங்கீதம் 37:28 சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. அப்படி என்றால் பரிசுத்தவான்கள் என்றால் பரிசுத்தமாய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த உலகத்தின் அசுத்தத்தோடு புரண்டு வாழ்கிறவர்கள் அல்ல, அசுத்தத்தோடு ஜீவிக்கிறவர்கள் அல்ல. அதை விட்டு வேறுபட்டு கர்த்தருக்காக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் எல்லா காரியத்திலேயும் உன்னை நடத்த வேண்டும் என்று சொன்னார். மெய்யாகவே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு தேவை. ஏனென்றால் பரிசுத்தமுள்ள பிள்ளைகள் அவருக்கு வேண்டும். பரிசுத்தமுள்ளவர்களை பரிசுத்தவான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் அசுத்தத்துக்கு அல்ல, நம்மை பரிசுத்தத்துக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதியாக நம்மை மாற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தம்முடைய பரிசுத்தவான்களை தேவன் கைவிடுவது இல்லை என்று சங்கீதம் 37:28 சொல்லபடியே நாமும் கூட இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தவான்களாய் தேவனால் சாட்சி பெறக்கூடிய அளவிலே நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிற தேவன் பரிசுத்தவான்களுடைய எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் அவர்களை கைவிடாமல் அவர்களை நடத்துகிறார். ஏனென்றால் பரிசுத்தவான்கள் ஒருவேளை உலகத்தாரால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், மனிதர்களால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் வெறுக்கிறதில்லை, அவர் கைவிடுகிறது இல்லை. ஆனபடினாலே நாம் கூட இந்த பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் வாழும்போது அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே கைவிடாமல் எல்லா நிலைமையிலையும் தலை நிமிர்ந்து நம்மை நிற்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த 2ஆம் மாதத்திலே அவர் உங்களுக்கு சொல்கிறது, நான் அவர்களை கைவிடாது இருப்பேன், என் ஜனத்தை நான் கைவிடாமல் இருப்பேன் என்று சொன்னவரை நிச்சயமாய் உங்களையும் கூட அவர் கைவிடாமல் உங்களை பாதுகாத்து நடத்த என் ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நீங்களும் கூட அவருடைய ஜனமாய் வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவரையே தேடுகிற பிள்ளைகளாக, அவருடைய முகத்தையே எல்லா காரியத்திலும் பார்க்கிற மக்களாய் நீங்கள் இருங்கள். 3வது பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் பரிசுத்தவான்களாய் இருங்கள். அவர்களை அவர் கைவிட மாட்டார். அப்படியே இந்த உலகத்திலேயும் தேவன் நம்மை கைவிடாதபடி ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறது. நம்முடைய வாழ்விலே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் நமக்கு அமையும், ஒவ்வொரு காரியத்திலேயும் அமையும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கர்த்தர் இந்த 2வது மாதத்திலே உங்களுக்கு அருள்வாராக என்று இயேசுவின் நாமத்திலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த 2வது மாதம் நீர் முதல் தேதியிலே தந்த நல்ல வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே.
உலகம் எங்களை கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத ஒரு ஆண்டவர் எங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதுமாய் கடன் செல்ல தேவன் எங்களை கிருபை செய்யும். கேட்ட சத்தியத்தின்படியாய் இந்த பிள்ளைகள் வாழும்படி கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும். அவர்களை நடத்தும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.